இருப்பூர் வட்டார சபையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் மூலவியார் நமக்கு முகமது ஜெயிலாளர் அவர்கள் இருப்பதை அறக்கரை பற்றி ஆரம்பித்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah, jazakallah khairan. சகோதரர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தபடியாக ஈரமை செய்வதற்கு புதுக்கோட்டை வட்டார ஜமாத் சபையுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் மூலவியார் ஹாஃபில் வீரன் அப்துல்லா முனைவர் அவர்கள் ஈரமிக்கிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லா நலமும் நாம் பெறவே இறுதி தூதர் என நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்கொடையாய் தந்தானே. எல்லா நலமும் நாம் பெறவே இறுதி தூதர் என நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்கொடையாய் தந்தானே. இருந்து கிடந்த வீட்டிற்குள் ஏற்றி வைத்த விளக்கை போல் உருண்டு சுழலும் உலகிற்கே ஒளி விளக்காக நபி வாழ்ந்தார். நோயும் நொடியும் தாக்கி மனம் நொந்து கிடந்த வேளையிலே தாயம் வந்து காத்தது போல் தாரா நபிகள் நம்மை காத்தார். எல்லா நலமும் நாம் பெறவே இறுதி தூதர் என நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்கொடையாய் தந்தானே. தகரம் போன்ற மனிதரெல்லாம் தங்கம் போல மாற்றினரே. சிகரம் போல சாபாக்கள் திகழச் செய்தார் நபிநாதர். நோயும் நொடியும்
நொந்து கிடந்த வேளையிலே தாயும் வந்து காப்பது போல் தாக நபிகள் நம்மை காத்தார். எல்லா நலமும் நாம் பெறவே இறுதி தூதர் என நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்புடையாய் தந்தானே. அஸ்மி ரப்பி ஜல்லல்லாஹ் மா ஃபீ கல்பி கைருல்லாஹ் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹ் லா இலாஹா ஹக் லா இலாஹா இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருடைய கடமை என்று சொல்வதற்கு தந்தருவாக. அடுத்தபடியாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக கடற்கரை வட்டார ஜமாத்துல் சபையுடைய தலைவர் மௌலானா மௌலவி ஹாஜ் ஏ அப்துல்லா அவர்களுக்கு வரவேற்பு நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருளாலும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்லாசியாலும் இனிய நடைபெறக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் இணைநடத்தக்கூடிய சமய சமூக உலமா மற்றும் உமரா கூட்டம், இந்த கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய தகுதிமிக்க தலைவர் மௌலானா மௌலவி கே மீராங்கனி இந்தாதி எம்மி ஹசரத் அவர்களே, கராத்தூரில் அமர்ந்திருக்கக்கூடிய இருப்பூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் செயலாளர் மௌலவி அல் ஹாஃபில் முகமது ஜெய்னி ஹசரத் அவர்களே, கீதம் இசைத்த புதுக்கோட்டை வட்டார ஜமாத்துல் உலமா சபையுடைய தலைவர் மௌலானா மௌலவி வீரர் அப்துல்லா முனீர் ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இருந்திருக்கக்கூடிய சிறப்புரையாளர்கள் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையுடைய பொதுச் செயலாளர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் டாக்டர் பிஎஸ் அன்வர் பாஷா உலவி பிஹெச்டி ஹசரத் அவர்களே, மேலும் வக்ஃபு திருத்த மசோதா சம்பந்தமாக பேச வருகின்றிருக்கக்கூடிய சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய இணை பேராசிரியர் அல்ஹாஜ் டாக்டர் முஜாஹிதுல் இஸ்லாம் பிஹெச்டி அவர்களே, மற்றும் எங்களுடைய ஜமாத்துல் உலமா சபையுடைய கௌரவ தலைவர் ஹிக்மத்துல் பாலி அரபிகளுடைய முதல்வர் மௌலானா மௌலவி எஸ் அப்துல் ஜப்பார் பாக்கவி ஹசரத் பாக்கவி அவர்களே, மேலும் அரசு டவுன் காசி மௌலானா மௌலவி எஸ் சதகத்துல்லா உலவி ஹசரத் அவர்களே, மேலும் பெருந்தெல்லாக இருந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசலுடைய தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, சங்கமிக்க உலமா பெருமக்களே, உங்கள் அத்தனை பேர்களையும் புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்கின்றேன். மர்ஹபன் அஹ்லம் வ சஹ்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா விதமான வளங்களையும் இடங்களிலும் சோழர்கள் எல்லாருமே பரிசுமானே. அடுத்தபடியாக துவக்கோரை ஆற்றுவதற்கு கரம்பக்குடி அன்புடைய அமைப்பினுடைய முதல்வரும் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அரசு காட்சியுமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ் சதகத்துல்லா அவர்களுக்கு உள்ளது துவக்க உரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன்
والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والحكيم التنزيل. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சர்வகுணநாதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள் மற்றும் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா. நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னாடி காலத்தின் கட்டாயம் கருதி உலமாக்களும் உமராக்களும் கவலையுடன் சமுதாயத்தின் மீதுள்ள கவலையுடன் சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய கடுமையான ஆலோசனையின் பேரில் நீண்ட நாட்களுடைய கோரிக்கையின் உமராக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலும் உலமா சபை, மாவட்ட சபை முன்னெடுத்து மாவட்ட உலமா சபையும் மாவட்ட அத்தனை மஸ்ஜிதுடைய நிர்வாகம் இணைந்து நடத்துகின்ற இன்றிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற துடிப்புமிக்க எங்களுடைய ஜமாத் உலமாவுடைய தலைவர் சாதி அவர்களே மற்றும் அவர்களுடன் இணைந்து அத்தனையிலும் தன்னலம் பாராமல் செயல்பட்டு கொண்டிருக்கிற மாவட்ட உலமா சபையினுடைய பொருளாளர் மௌலானா மௌலவி முகமது ஹுசைன் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களே மற்றும் இங்கே சிறந்த ஒரு நிறைமுறை நிகழ்த்த இருக்கிற சிந்தனை செம்மல் ஹக்கீமுல் உலமா மரியாதைக்குரிய ஹிக்மத்தும் பாலிகாவுடைய அரபிக் கல்லூரியுடைய முதல்வர், சமுதாயத்தினுடைய முன்னோடி அருமை சகோதரர் எஸ் அப்துல் ஜப்பார் ஹசரத் கபிலா அவர்களே மற்றும் சிந்தனையான செய்திகளை நம்மிடத்தில் சொல்லி நம்முடைய தேட்டங்களுக்கு நம்முடைய தேடுதலுக்கெல்லாம் விடை கொடுக்க வந்திருக்கக்கூடிய மாநில ஜமாத் உலமா சபையினுடைய தகுதிமிக்க துடிப்புமிக்க மிக நேர்த்தியாக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கின்ற ஆற்றல் மிக்க எங்களுடைய செயலாளர் டாக்டர் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்களே மற்றும் இணையாக சமுதாயத்திலே சட்டங்களை தீனுடைய அடிப்படையிலே ஆய்வு செய்து தீனோர்களுக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு இப்பொழுது நடைபெறுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக தன்னுடைய சொற்பொழிவுகளை தன்னுடைய சிறந்த வார்த்தைகளால் தேட்டங்களுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய நம்முடைய தேட்டங்களுக்கு முழு ஆறுதலை கொடுக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆய்வாளர் அல்ஹாஜ்
டாக்டர் முஜாஹிதுல் இஸ்லாம், பெயரே ஒரு பெரிய முஜாஹித், பெரிய தியாகி. பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாடி பல கட்டங்களிலே மரஹூம் அல்ஹாஜ் அமானுல்லா ஹஸரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே அடிக்கடி சொல்வதுண்டு, சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும், தீர்ப்பிற்கு முன்னாடி தீர்வு காண வேண்டும் என்று பல தடவை சொல்லி அவர்களும் முயற்சித்து பல கூட்டங்களையும் போட்டார்கள், கவலைப்பட்டார்கள். அவர்களுடைய கவலையுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நிறைந்திருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, காலங்கள் மாறி வருகிறது. ஒரு காலத்திலே சொன்னார்கள் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்க வேண்டும் என்பதாக. அடுத்து சொன்னார்கள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அன்று அப்படித்தான் செய்யப்பட்டது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படித்தான் செய்யப்பட்டது. விழிப்புணர்வு இல்லாத காலம். எல்லாம் ஓப்பன் சாதி அவர்களே மற்றும் அவர்களுடன் இணைந்து அத்தனையிலும் தன்னலம் பாராமல் செயல்பட்டு கொண்டிருக்கிற மாவட்ட உலமா சபையினுடைய பொருளாளர் மௌலானா மௌலவி முகமது ஹுசைன் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களே மற்றும் இங்கு சிறந்த ஒரு நிறைமுறை நிகழ்த்த இருக்கிற சிந்தனை செம்மல் ஹக்கீமுல் உலமா மரியாதைக்குரிய ஹிக்மத்தும் பாலிகாவினுடைய அரபிக் கல்லூரினுடைய முதல்வர், சமுதாயத்தினுடைய முன்னோடி அருமை சகோதரர் எஸ் அப்துல் ஜப்பார் ஹசரத் கபிலா அவர்களே மற்றும் சிந்தனையான செய்திகளை நம்மிடத்தில் சொல்லி நம்முடைய தேட்டங்களுக்கு நம்முடைய தேடுதலுக்கெல்லாம் விடை கொடுக்க வந்திருக்கக்கூடிய மாநில ஜமாத் உலமா சபையினுடைய தகுதிமிக்க துடிப்புமிக்க மிக நேர்த்தியாக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கின்ற ஆற்றல் மிக்க எங்களுடைய செயலாளர் டாக்டர் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்களே மற்றும் இணையாக சமுதாயத்திலே சட்டங்களை தீனுடைய அடிப்படையிலே ஆய்வு செய்து தீனோர்களுக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு இப்பொழுது நடைபெறுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக தன்னுடைய சொற்பொழிவுகளை தன்னுடைய சிறந்த வார்த்தைகளால் தேட்டங்களுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய நம்முடைய தேட்டங்களுக்கு முழு ஆறுதலை கொடுக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆய்வாளர் அல்ஹாஜ் டாக்டர் முஜாஹிதுல் இஸ்லாம், பெயரே ஒரு பெரிய முஜாஹித், பெரிய தியாகி. பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாடி பல கட்டங்களிலே மரஹூம் அல்ஹாஜ் அமானுல்லா ஹஸரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே அடிக்கடி சொல்வதுண்டு, சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும், தீர்ப்பிற்கு முன்னாடி தீர்வு காண வேண்டும் என்று பல தடவை சொல்லி அவர்களும் முயற்சித்து பல கூட்டங்களையும் போட்டார்கள், கவலைப்பட்டார்கள். அவர்களுடைய கவலையுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நிறைந்திருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, காலங்கள் மாறி வருகிறது. ஒரு காலத்திலே சொன்னார்கள் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்க வேண்டும் என்பதாக. அடுத்து சொன்னார்கள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அன்று அப்படித்தான் செய்யப்பட்டது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படித்தான் செய்யப்பட்டது. விழிப்புணர்வு இல்லாத காலம். எல்லாம் ஓப்பன்